வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நிஷா. நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? எல்லாருக்கும் முருகன் என்றாலே விருப்பம். முருகனை வழிபடுறது என்றாலே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம்தான். அதே மாதிரி தான் எங்களுக்கும் முருகனை வழிபடுறேன்டா அவ்வளோ ஒரு சந்தோஷம். எங்களோட அம்மாவுக்கு அதை விட சந்தோஷம். அம்மா கட்டாயம்தான் தொண்டமனாறு செல்வ சன்னதியான போய் தரிசிச்சே ஆகணும், கும்பிட்டே ஆகணும் அப்படின்னு நின்றா. இந்த வயசுலையும் பாருங்க எப்படி வராண்டு நாங்கள் இப்போ அவாவை கூட்டிக்கிட்டு தான் தொண்டமனாறு செல்வ சன்னதிக்கு நாங்கள் போகிறோம். அங்கே என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியலை. என்னென்னு சொன்னால், கடவுளை பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு குடுப்பனை வேணும். எந்த கடவுளை போய் நாங்கள் தரிசனம் செய்கிறதாலும் எங்களுக்கு ஒரு குடுப்பனவு வேணும். அந்த ஒரு குடுப்பனவு இருந்தால் மட்டும்தான் எங்களால் எந்த கடவுளையுமே உடனே போய் தரிசிக்க முடியும். அப்படி எங்களுக்கு தொண்டமனாறு செல்வ சன்னதியான தரிசிக்கிறதுக்கு இந்த முறை தேர் திருவிழாவை காண்றதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்குது. அது முருகன் எங்களை அழைச்சிருக்கிறாருன்னு தான் நாங்கள் சொல்லணும். இப்போ நாங்கள் அந்த தொண்டமனாருக்கு தேருக்கு வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சனமண்டா அப்படி ஒரு சனம். இவ்வளோ மக்கள் இந்த கந்தனை காண்றதுக்கு வந்திருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏனெண்டா உண்மையிலேயே முருகனை பார்க்குறேன்னு சொன்னால் 2 கண் பத்தாது, அவ்வளோ அழகாக இருப்பார். அழகான தெய்வம் என்று தானே முருகனை சொல்கிறது, வடிவான கடவுள்னு தானே சொல்கிறது, தமிழ் கடவுள்னு சொல்கிறது முருகனைத்தான் சொல்கிறது. முருகனை காண்றதுக்காக இவ்வளோ பக்தர்கள் கூடியிருந்தாங்க. ஒரு இடத்துல இவ்வளவு பக்தர்கள் கூடியிருந்தாங்க. சனம் அலை மோதிக்கொண்டே இருந்துச்சு. ஒருத்தர் நடக்க தேவையில்லை, மற்றவையே தள்ளி கொண்டே விட்டுருவி. நம்ம இன்னொரு இடத்துல இன்னொரு சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு நாங்கள் நடந்து போக தேவையில்லை, அவையே எங்களை உருட்டி கொண்டே விட்டுருவினோம். அந்தளவுக்கு மக்கள் கூட்டம். அங்கே நிறைய பேர் தங்களோட நேர்த்தி கடன்களை கூட செய்திருந்தாங்க. நல்ல வடிவாக பால் குடம் எடுத்து, காவடி எடுத்து, பிரதட்டை பண்ணி, ஆடி கழித்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்களோட நேர்த்தி கடன்களை எல்லாம் அழகாக பூர்த்தி பண்ணி கொண்டு இருந்தாங்க. வயசு போன அம்மா ஐயாக்கள் தான் நிறைய பேர் இருந்துச்சோ. இந்த வயசுலேயும் அந்த கந்தன் அருளில் வாங்குறதுக்காக இப்படி எங்களோட அம்மாவை கூட சொல்லலாம். அவங்களோட அம்மாவுக்கு இப்போ 88 வயசு ஆகுது. ஆனால் அம்மா கூட இங்கேருந்து போகணுமெண்டே அவ்வளோ இதண்டி முருகன் அழைச்சி நடந்து போகிறா. அம்மாவை கூட நடக்க மாட்டா, ஆனால் நடந்து போகிறா. உண்மையிலேயே அது கந்தனோட அருள் தான். இப்போ நீங்களும் எங்களோட செல்வ சன்னதியாண்ட தொண்டமனாறு செல்வ சன்னதியாண்ட தேரை பார்த்து அவற்றை அருளை நீங்களும் பெறணும் என்று நான் முருகனை வேண்டிக் கொள்கிறேன். இப்போ தான் நீங்கள் இந்த சேனலுக்கு முதல் வாரீங்களா இருந்தால் இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஒரு விஷயத்தை நான் அவங்களோட ஷேர் பண்ணணும். அங்கே ஒரு அதிசயம் நடந்துச்சுது. முருகனை தேரில் வரவேற்கிறதுக்காக ஆகாயத்தில் கருடன் வட்டமிட்ட காட்சி பாருங்கள் எப்படி இருக்குண்டு. ஒரு அதிசயமான அதிசயம், கருடன் வட்டம் போட்ட காட்சி.